நாய் ஒன்றுக்கு தான் பிஸ்கட் கொடுத்த வீடியோவை பாஜகவினர் ட்ரோல் செய்து வருவதை விமர்சித்துள்ள ராகுல் காந்தி, பாஜகவுக்கு நாய்களோடு என்ன பிரச்சனை என தெரியவில்லை என கூறியுள்ளார். இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தின்போது நாய் ஒன்றுக்கு ராகுல் காந்தி பிஸ்கட் வழங்கும் வீடியோ வெளியானது. பிஸ்கட்டை நாய் சாப்பிட மறுத்ததால் அருகிலிருந்தவரிடம் ராகுல் காந்தி அதனை கொடுக்கும் காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் ராகுல் காந்தி கொடுத்த பிஸ்கட்டை நாய் வாங்க மறுத்துவிட்டதால், நாய்க்கு கொடுக்கும் பிஸ்கட்டை காங்கிரஸ் தொண்டருக்கு ராகுல் காந்தி கொடுத்ததாக பாஜக ஐடி விங் ஒருங்கிணைப்பாளர் அமித் மால்வியா எக்ஸ் தளத்தில் விமர்சித்தார். மற்றொரு பாஜக நிர்வாகியான பல்லவி, அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கும் ராகுல் காந்தி நாய் பிஸ்கட் கொடுக்க முயற்சித்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். இதற்கு பதிலளித்த ஹிமந்த பிஸ்வா சர்மா, தான் அதை சாப்பிட மாட்டேன் என்று கூறி காங்கிரசிலிருந்து வெளியேறிவிட்டதாக எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, தாம் கொடுத்த பிஸ்கட்டை நாய் வாங்க மறுத்ததால் உரிமையாளரிடம் கொடுத்து அதனை நாய்க்கு கொடுக்கச் சொன்னதாக தெரிவித்தார். நாயின் உரிமையாளர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் கிடையாது என்றும் அவர் விளக்கம் அளித்தார். மேலும் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றும், நாய்களோடு பாஜகவுக்கு என்ன பிரச்சனை என தெரியவில்லை என்றும் ராகுல் காந்தி கூறினார். बिकॉज वो बिल्कुल घबराया हुआ था, कांप रहा था, और मैंने जब उसको बिस्किट दिया वो डर गया, तो मैंने उसको मालिक को दिया कि भैया आप दे दो, ये आपसे आपके हाथ से खा लेगा. फिर वो मालिक ने उसको दिया, वो खा गया. तो इसमें मतलब इशू क्या है? नहीं, सचमुच ये बीजेपी के लोगों को कुत्तों से ऑब्सेशन क्या है? कुत्तों ने क्या बिगाड़ा है? பிஸ்கட்டை நாய் வாங்க மறுத்ததை வைத்து பாஜகவினர் நேற்று முதல் ராகுல் காந்தி விமர்சனம் செய்து வந்த நிலையில், ராகுல் காந்தி விளக்கும் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.